ஹாய் கேமர்ஸ்! இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல பெட் வார்ஸ் தான் ப்ளே பண்ண போறோம். ஸோ நான் இப்போயே சொல்லிக்கிறேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்ல. நானே கொஞ்சம் நூப் மாரி தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ண பார்க்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு 30,000 தேவைப்படுது எடுத்துட்டு வரேன். ஓகே கைஸ், நமக்கு தேவையானது கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அயர்ன் ஸ்வாடு, அதுக்கப்புறம் ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்கே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் எனக்கு அயர்ன் தேவைப்படுது. ஸோ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு 10 இல்லை ஒரு 15 தேவைப்படுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்கு பத்தாது. ஸோ அப்புறம் எங்கேயா போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வர முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் உள் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் உள் வாங்கிக்கிறேன். ஓகே, வாங்கியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டை கவர் பண்ணிருவாரு. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டே பாதியும் போட்டாருங்க. அடேங்கப்பா! ஆனா என்ன முழுசா முடிக்காம தான் வச்சிருக்காரு. சரி, ஓகே, இத நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைமண்ட் வந்து எடுத்துட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அயர்ன் ஆர்மர் வாங்கிக்கலாம். இப்போ எதுக்கு ப்ரோ அவரு உன் டீம்மேட்டு தானே ப்ரோ, ஏன் ப்ரோ எனிமி மாரி பயந்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் நம்ப முடியாதுங்க. வரப்ப உள்ள உடச்சு விட்டாலும் உடச்சு விட்டுருவாரு. அதனால தான் அவரும் என்ன பார்த்து பயப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமண்ட வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 2டே 2 தாங்க கிடக்கு. நம்ம டீம்மேட் எடுத்துட்டாரு. சரி, ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல கைஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அப்புறம் ஏன்டா இத்தன நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் வந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சளியும் சேர்ந்து வந்துட்டு, ஸோ வாய்ஸ் மாறி போச்சு. அதனால தான் வீடியோ போடல. ஸோ ஓகே கைஸ், இங்க பார்த்தீங்களா? இந்த மாரி எனிமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, PVPல ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னே சொல்லலாம். பெட் வார்ஸே கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா ஆடுறாராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த பார்த்தீங்க, ஆஹா, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், அடிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம வந்து அடிக்க வேண்டியதான். எங்க நம்ம டீம்மேட் தான் அடிக்கிறான். லாஸ்ட் ஃபினிஷை கொடுத்து கில் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத கவர் பண்ணிடலாம். அப்புறம் எவனாவது வந்து ஈஸியா உடச்சிட்டு போயிடுவான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உள்ள வச்சு கவர் பண்ணிட்டு நம்ம கடகடன்னு சைடு போய் டைமண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மந்தமே இல்லாமல் ஜாய்ஸ்டிக் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் கீழே விழுவுற ஆளு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயிக்காக அந்த டைமண்ட் எடுத்துடலாம். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் எடுக்க வந்தாச்சு. ஸோ எடுத்தாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீமோட பெட்டையும் உடைக்கலாம். ஆனால் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், எவனா நம்மள தலையிலே தட்டுவானுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறப்ப செம்ம லேக் ஆச்சு. அது ஏன்னே எனக்கு சுத்தமாக புரியல. நான் ரெக்கார்ட் பண்ணாமல் ஆடுறப்பலாம் எனக்கு சுத்தமாக லேக் இருக்காது. நான் எப்போலாம் ரெக்கார்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி தான் கைஸ் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு போய் டைமண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் வெறும் 5 டைமண்ட் தான் கைஸ் கலெக்ட் ஆகிருக்கு. நமக்கு டோட்டலாக 20 தேவைப்படுது. அதை வச்சுட்டு அயர்ன் ஆர்மர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிடலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னும் 1 எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, 10 எடுத்தாச்சு. 5 ஏஎஃப்கே பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2, 3 பேர் சேர்ந்து போட்டு நம்மளை பொழன்னு பொழந்துருவாங்க. ஸோ கிளம்பிடலாம் நம்ம இந்த ஏரியா விட்டு. ஓகே கைஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம், அதான் அந்த பெட் வார்ஸில் ஒரு செஸ்ட் இருக்குமே, அதில் போய் வச்சிடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க கைஸ். ஆனால் நான் அப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வச்சதை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருவார் நம்ம டீம்மேட்டு. அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் வைக்காமல் இருக்கேன். ஸோ ஆஹா, இங்கே இவன் இருக்கானே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நமக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆக போகுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாறி மாறி பிடிச்சிட்டு இருந்தால் எங்கேருந்துங்க கிடைக்கும். நம்ம ட்ரைக்கு அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறான். சரி, ரைட்டு, ஓகே, பரவாயில்ல கீஸ், அவன் வந்து இங்கே நிற்கிறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வந்துட்டாயா வந்துட்டாயா, எனிமி வந்துட்டாங்க கீஸ். இப்போ பாருங்க கீஸ், நான் எப்பேற்பட்ட PVP ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சி வச்சு இன்றைக்கி அடிக்கிற அடியில் அந்த எனிமி அழுவுவாங்க கீஸ். இப்போ பாருங்க கீஸ், அடியை மட்டும் ஐயோ நானும் விழுந்துட்டேன். ரைட்டு கைஸ், இன்னைக்கு என்னமோ ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்திருக்கு போல, நடந்துட்டு எது எனிமி அப்ரோச்சிங்க கைஸ். ஆஹா, பெட்டு உடஞ்சிட்டு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான் கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டை உடச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம பேஸில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ ஓட வேண்டிதான் கைஸ். ஆனால் நம்ம கூட தான் PVP ப்ரோ பிளேயர் இருக்காரு. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பேஸில் இருந்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டைமண்ட்ஸ் வந்து திரும்பவும் கலெக்ட் பண்ணும். 17 டைமண்ட்ஸ் இருந்தது கைஸ், எல்லாம் போயிட்டு. ஸோ நான் அதுவும் அவன் கூட அடிக்கல கைஸ், நானாக போய் விழுந்தேன். என்ன பண்ணுறது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு இந்த கண்ட்ரோலில் PVP எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வருது கைஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இந்த மாதிரி பிரிட்ஜிங்கும் நல்லா வருது. ஆனால் போகிறதுக்கு தான் கைஸ் எனக்கு கஷ்டமாகவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா,
அதனால தான் நான் பிரிட்ஜில போறப்பலாம் கொஞ்சம் பொறுமையாவே போயிட்டுருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல கீஸ். வந்து பார்த்தீங்கன்னா 10 டைமண்ட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 10 டைமண்ட் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே அயன் ஆர்மர் வாங்கிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோல கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் இருக்காது. ஸோ நம்ம எப்பவும் போடுற அந்த மாரி டெக்ஸ்ட் அது கூட இருக்காது. நம்ம எடிட்டிங்கே பெருசா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. எனக்கு தெரிஞ்சத வச்சு கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வர வைப்பேன். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பெருசா இருக்காது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எடிட்டிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. ஸோ அதனால தான். ஸோ ஓகே ஈஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து எடுக்க வேண்டியது தான். ஸோ டைமண்ட்ஸை ஓகே. இப்போ வந்து 15 டைமண்ட்ஸ் கிடச்சிட்டு, இன்னும் 5 மோர் கிடச்சா போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அயன் ஆர்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆயிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அயன் ஆர்மர் எடுக்க போலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 5 டைமண்ட் தான். நம்ம டீம்மேட் கிட்ட கேட்டேன். அவர்ட்ட இல்லன்ட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இப்போ எடுத்தாகணும். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற டைமண்ட்ஸ் நல்லது கீஸ். இங்க பார்த்தீங்களா, அது யார் எடுத்ததா நம்ம கூட்டிட்டு வந்தோமே, நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் எடுத்துட்டாரு இந்த டைமண்ட்ஸை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு 17 கிடச்சிச்சு. ஸோ நான் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎஃப்கே உட்கார போறேன். ப்ளூ டீம்லேருந்து எவனும் வந்து அடிக்காம இருந்தா ரைட்டு. ஏன்னா என் கையில ஸ்டோன் ஸ்வாடு கூட இல்ல. வெறும் வுட்டன் ஸ்வாடு தான் இருக்கு. எவனா வந்தானா அசால்ட்டா அடிச்சுருவானுங்க. ஸோ கொஞ்சம் வந்து உஷாரா தான் இருக்கணும். ஓகே. ஓகே. 20 டைமண்ட் கிடச்சிட்டு, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயன் ஆர்மருக்கு வந்து அப்கிரேட் ஆயிடலாம். ஓகே. டக்கு டக்குன்னு போ வேண்டியதுதான். இங்க விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். பெட்டு கூட கிடையாது. ஸோ திரும்ப ரீஸ்பான் ஆக முடியாது. ஓகே. நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டரட்லாம் வச்சுட்டாப்புல. ஸோ வந்து எவனாவது வந்தானா அடிபட்டு கீழ விழுவ. ஓகே. இப்போ வந்து நம்ம டக்கு டக்குன்னு அயன் ஆர்மர் எடுத்துக்கலாம். ஓகே. அயன் ஆர்மர் வாங்கிக்கலாம். இருங்க இருங்க கீஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வாடை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து அயன் ஆர்மர் வாங்கிக்கலாம் கீஸ். இப்போ நம்மள எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எவன்ட்டயா போய் அடி வாங்கிட்டு வருவோம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் கோல்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஹேட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவனாவது அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாக் பேக் ஆவானுங்க. அதுக்காக தான் அந்த ஹேட் இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஓகே. பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆயிட்டேன். ஆனால் எவன்ட்டையும் போய் அடி வாங்காமல் இருந்தால் ரைட்டு. ஏன்னா இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ராக்கை பிசியில் ஏற்றி ஆடுறாங்க. அதுவும் அவைங்க வந்து ஸ்பேம் வேறு இருக்கா. ஸோ டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாங்க கைஸ். என்னை பறக்க விட்றாய்ங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் டைமண்ட் ஸ்வாட். ஸோ டைமண்ட் ஸ்வாட் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் பவர் ஆகிடலாம். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்மரே அயன் ஆர்மர் தான். இதுக்கடுத்து வேறு எந்த ஆர்மரும் கிடையாது. கோல்டன் ஆப்பிள். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை உடைக்கலாம் கைஸ். நம்ம பாட்டுக்கு ஆட்டோ ஜம்ப் வேறு இருக்குது. ஸோ நான் பாட்டுக்கு அப்படியே போய் தாவி எந்தாண்ட விழுந்துருவேன். ஸோ அதனால தான். ஸோ ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் தானே இருக்காரு. நம்ம டீம்மேட் தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. நம்ம டீம்மேட் தான் இருக்காரு. ஸோ எவனா வந்தால் கூட அடிச்சு போட்டுருவாரு இவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர் கைஸ் அவர். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பக்கம் போகலாம் நம்ம. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து 6 தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பக்கம் போக வேண்டியது தான். இதே தான் கிஸ். நான் ரிப்பீட்டு வந்தான் எடுத்தேன் போனால் ரிப்பீட்டு அந்த மாதிரி தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்தேன் எடுத்தேன் போனேன் ரிப்பீட்டு அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவனா குறுக்க வராமல் இருந்தால் ரைட்டு. எவனா குறுக்க வந்து நம்மளை பாட்டுக்கு அடித்து காம்போ கொடுத்து பறக்க விடாமல் இருந்தால் ரைட்டு தான் கிஸ். ஓகேங்களா. ஓகே கைஸ். நமக்கு தேவையான பொருள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு கிடச்சிட்டு. ஸோ நம்ம பேஸில் போயிட்டு கோல்டன் ஆப்பில் கொஞ்சம் பிளாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பிகாஸ் சைடில் பாருங்கள் டிஎன்டி ரெயின் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிலாம் பெட்டு மேலே விழுவ ஆரம்பிச்சிடும் எல்லோரும் பெட்டு மேலேயும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடலாம். அதுக்கு அடுத்த டெத் மேட்ச் வந்துடும். ஸோ நம்ம டெத் மேட்ச் வரைக்கும் ஆமாச்சு அட்லீஸ்ட் வந்து சர்வே பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த கோல்டன் ஆப்பிளு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஆப்பிளு அதுக்கப்புறம் இந்த ஃபயர் சார்ஜ் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். எவனா வந்தான்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அடிச்சு விட்றலாம். அதுக்காக தான் ஃபயர் சார்ஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் உள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகே கைஸ். நான் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே கைஸ். பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதுதான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா வந்துட்டான் கைஸ். ஓகே கைஸ் வந்துட்டான். ஐயோ அப்பா ஐயோ கைஸ் இந்த நேரம் பார்த்து வேறு ஸ்டக் ஆகிட்டு. ஓகே. இதுக்கு மேலே அவனை பக்காவாக அடிக்கலாம். ஆனால் நமக்கு ஹெச்பி இல்லை. ஸோ நம்மளை ஈஸியாக முடிச்சிட்டான். ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் நம்ம ப்ரோ பிளேயர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் கைஸ். அவரால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணார். பட் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம் கைஸ் நாங்கள்.